மதுரை அருகே இரு பிரிவினர் இடையே ஏற்பட்ட மோதலில் குடிசை வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறை கிராமத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா விளையாட்டுப் போட்டியின் போது இரு பிரிவினர் இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஒரு பிரிவினர் திரண்டு சென்று மற்றொரு பிரிவினரின் குடிசை வீடுகளுக்கு தீ வைத்து எரித்துள்ளனர். 10க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த பெரிய கருப்பவன் என்பவர் ஆபத்தான நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த மூதாட்டி உள்பட 7 பேர் சோழவந்தான் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மோதலை அடுத்து குருவித்துறை கிராமத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பொங்கல் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுல நாங்க விளையாட்டு போட்டி வச்சு நடத்திட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 3 பேர் விளையாட்டு போட்டியை மறைச்சாங்க. அப்புறம் திடீர்னு கும்பல் நிறைய பேர் சேர்ந்த கும்பல் எல்லா பத்தியும் அடிச்சு நொறுக்கி வீடு எல்லாம் சேதப்படுத்தி வீட்டுகளுக்கு தீய வச்சு விட்டு அவங்க நிறைய பேர் 2 வீலர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த விதமான சேஃப்டியும் இல்லை. நிறைய பேர் ஆளுகள்லாம் கூட்டிட்டு கல் எரிச்செல்லாம் பண்ணி எல்லா பேத்துக்கு வீடுகள்லாம் சேதமாயிருச்சு. இருக்க ஊர் வீடு ஃபுல்லா ரொம்ப ஓடுகள் எல்லாத்தையுமே நொறுக்கிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு நல்ல சேஃப்டியே இல்லை. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு சேஃப்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார்.